அடுத்து நண்பர்களே உங்ககிட்ட ஒரு சந்தேகம் இருக்கும். சார் என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் விற்கிறேன். இது வந்து ஒரு 10 வருஷம் ஓல்டு, 20 வருஷம் ஓல்டு. இதை நான் எப்படி விலை நிர்ணயம் செய்யறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். இது ரொம்ப ஈஸி நண்பர்களே. பக்கத்தில் புது ப்ராப்பர்ட்டி என்ன ரேட்டு விற்கிறாங்க அதை கணக்கில் எடுத்துங்க முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன யூடிஎஸ், அன்டிவைடட் ஷேருன்னு சொல்லுவாங்க, பிரிக்கப்படாத சொத்தின் மதிப்பு. அதை அங்கே என்ன லேண்டு காஸ்ட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு கிரவுண்டுனா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வந்து ஒரு 4 வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா உங்களது வந்து யூடிஎஸ் வந்து 600. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி போகுதுன்னு வச்சுங்க. அந்த 4 கோடியை 2400 டிவைட் பண்ணிங்கன்னா 2 கோடி வருது, 1 கோடி வருது. அப்போது உங்களுடைய யூடிஎஸ் காஸ்ட்டு 1 கோடி ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுடைய பில்டப் ஏரியா. இப்போ வந்து உங்களது வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு 30 வருஷம் ஆகுதுன்னா அதுக்கு டிப்ரிஷியேஷன் 1000 ரூபாய் போடலாம், 1500 அப்ரிஷியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்கேஸ் உள்ள வுட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி இருக்கும்போது அது கேஸ் டு கேஸ் மாறும். ஒரு 1000 ரூபாய் 1500 போட்டிங்கன்னா இன்ட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்டு ஒரு 10 lakhs அப்படின்னு. அப்புறம் ப்ளஸ் லேண்டு காஸ்ட்டு, அதுக்கு ஒரு 1 கோடி. அப்போ வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அங்கே லேண்டு காஸ்ட்டு 1 கோடி ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஒரு 10 லட்சம் 5 லட்சம். அப்போ 1 கோடியே 20 லட்சம் நீங்கள் சொல்லி, சார் ஒரு 5 லட்சம் நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1.10 1.15 விற்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதை மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணணும்.